பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா தொடங்கி அருள் செய்யுங்க. ஐயா சிவாயிரம்யா. சிற்றம்பலம். வம்பார்குன்றம் நீடுயர் சாரல் வளர் வேங்கை கொம்பார் சோலை கோல வண்டு யாழ்சை குற்றாலம் அம்பால் நெய்யோடு ஆடல் அமல்தான் அலகர் கொன்றை நம்பால் மேய நல்நகர் போலும் நமரம் திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாயனம். ஐயா சிவாயனம். ஐயா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அர்பான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்ற அறக்கட்டளை நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில இந்த இணைப்பில் இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களில் சில நூல்களை சிந்திப்பதற்கு இறையருள் நமக்கு அருள் செய்திருக்கிறது. அந்த குருவருளையும் திருவருளையும் போற்றி கேட்டு சிவமுடியும் வருகிற தொண்டர்களின் திருவடிகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி நாம் படிக்கின்ற சைவ பாட வகுப்பின் நெறியாளரும் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் மெய்கட்ட தேவ நாயனாருடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, நாம் படிக்கின்ற நூல்களில் சிவஞான போதம் தலைமைத்தன்மையை உடையது. அந்த தலைமைத்தன்மையுடைய அந்த சிவஞான போதத்தில அதை விளங்கிக் கொள்வதற்காக எழுந்த நூல்கள் 13 நூல்கள். அந்த 13 நூல்களில் படித்ததை கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த நூலை படிக்கிற பொழுது இதிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் நமக்கு தெளிவாக தெரியும். உயிருடன் என்றும் உடனாக இருக்கக்கூடிய ஆணவ மலம், இறைவன், இந்த ரெண்டும் உயிர்களோடு இருக்கிறது. ஆணவ மலம் உயிரறிவை மறைக்கிறது. அந்த உயிரறிவை மறைக்கக்கூடிய ஆணவ மலத்தினுடைய வலிமையை நாம் குறைக்கச் செய்வதற்காக இறைவன் அருள் செய்கின்றார். அந்த வலிமையை குறைக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆணவ மலத்தினுடைய சேர்க்கையால் உயிர்களுக்கு நிலையற்ற அழியக்கூடிய பொருள்கள் உண்மை என்றும் நிலையான அழியாத பொருள் நிலையற்றது என்றும் ஆன்மா மயங்கி கிடக்கிறது. அந்த மயக்கத்திலே இருந்து தெளிவு பெறும் பொருட்டு பகுதியை நமக்கு ஆசிரியர் விளக்கிக் கொண்டிருக்கிறார். 5ஆம் நூற்பாவில முதல் 3 நூற்பா பிரமாண இயல் என்று அமைய பெற்றது. பதிக்கு பிரமாணம் முதல் நூற்பா,
அதை தொடர்ந்து பாசத்துக்கு பிரமாணம் 2ஆம் நூற்பா, பசுவுக்கு பிரமாணம் 3ஆம் நூற்பா, 4ஆம் நூற்பாவில பசுக்கு இலக்கணம் கூறப்பட்டது. 5ஆம் நூற்பாவில் பதி, அந்த பதியினுடைய உபகாரம், அது காட்டும் உபகாரம், காணும் உபகாரம் என்று சொல்லப்படுவது. அந்த காட்டும் உபகாரம் காணும் உபகாரத்துல காட்டும் உபகாரத்தை 5ஆம் நூற்பாவில் காட்டினார். அப்பொழுது உலகப் பொருள், இறைவன், இந்த ரெண்டையும் நமக்கு காட்டிய பிறகு இதிலே சத்து எது அசத்து எது என்று வரையறை செய்கிற பகுதிதான் 6ஆம் நூற்பா. 6ஆம் நூற்பாவில 96வது பக்கத்துல உணர்வு அசத்தெனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையில் இசைக்கும் மண்ணுலகே. அது முடிச்சிட்டேன் இல்லைங்களா? முடிச்சாச்சுங்கய்யா. அது யாராவது முடிச்சாச்சுங்கய்யா. இப்ப 7ஆம் நூற்பா சொல்லணுமோ? ஆமாங்கய்யா. சரி, மகிழ்ச்சி. ஆக சத்தும் அசத்தும் வரையறை செய்தது என்று நமக்கு 6ஆம் நூற்பாவில காட்டினார். 7ஆம் நூற்பாவில சத்து பொருள் இறைவன் என்றும் அசத்து பொருள் உலகம் என்றும் காட்டிய ஆசிரியர் ஆன்மா சத்தா அசத்தா என்று காட்டவில்லை. அத ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டார் 7ஆம் நூற்பா. ஆக 7ஆம் நூற்பாவில ஆன்ம இலக்கணத்தையும் ஆசிரியர் காட்டுகிறார். அது யாவையும் சூனியம் சத்தெதிராகலின் சத்தே அறியாது அசத்து இலதறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா என்று இந்த பகுதியில 6ஆம் நூற்பாவில பதிப்பொருள் சத்து என்றும் பாசம் அசத்தென்றும் காட்டிய ஆசிரியர் பசி எத்தகையது என்று அங்கு கூறவில்லை. ஏன்னா அந்த உயிர் பற்றி அங்க எதுவும் கூறாமல் கடவுளை பற்றியும் சத்துப்பொருளை பற்றியும் பாசத்தை பற்றியும் காட்டினார். இனி பசுவினுடைய சிறப்பிலக்கணத்தை இந்த 7ஆம் நூற்பாவிலே அழகாக காட்டுகிறார். அதனால் இந்நூற்பா என் முதலிற்றோ எனின் மேல் அதற்கோர் புற நடை உணர்த்துதல் முதலிற்று என்று இந்த பகுதியில நமக்கு ஆசிரியர் காட்டுகிறார். ஆக பசுவின் இலக்கணம் கூறுகிற பகுதி 4ஆம் நூற்பாவில கூறினாலும் இந்த 6ஆம் நூற்பாவில சொல்லப்பட்ட செய்தியை கொஞ்சம் நமக்கு காட்டுகிறார். அதிலே 6ஆம் நூற்பாவிலேயே நமக்கு பொது இயல்பு நிறைவாகி விடுகிறது. பொது இயல்ல இலக்கணம் நிறைவானாலும் கூட சாதனை இயல்ல கொண்டு வந்து ஆன்மாவுக்குரிய இலக்கணத்தை கூறுவது ஏன் என்று சில ஐயங்கள் தோன்றும். ஏனென்றால் சாதனையை செய்யக்கூடியது ஆன்மாதான், பதியோ பாசமோ இல்லை. எனவே சாதனையை செய்யக்கூடியது ஆன்மா என்கிற காரணத்தினாலே சாதனைகள் தொடக்கத்துல ஆன்மாவின் இலக்கணத்தை காட்டுகிறார், ஆன்மாவின் சிறப்பிலக்கணத்தை காட்டுகிறார். இப்ப நூற்பாவினுடைய கருத்துக்கு போகும். சத்து எதிர் சத்தாகிய சிவத்தின் முன் யாவையும் சூனியம், அசத்தாகிய பாசப்பொருள்கள் எல்லாம் விளங்கி தோன்றார். சூரிய ஒளியில எந்த விதமான இருட்டும் விளங்கி தோன்றார். அதனால் சத்தாகிய சிவத்தின் யாவையும் சூனியம், சத்து எதிர் நிலையான பொருளின் முன்பு யாவையும் சூனியம் ஆகலின், எனவே அசத்தாகிய பாசப்பொருள்கள் எல்லாம் விளங்கி தோன்றாது. வாழ் சத்தே அறியாது
சத்தாகிய சிவம் இருக்கிறதே, அது பாசப் பொருட்களை அறிந்து அனுபவியாது. அசத்து இலது ஆகலின் அறியாது. ஆக அசத்து இலது, அசத்தாகிய பாசப் பொருட்களுக்கு அறிவில்லாத சடப்பொருள். அசத்து இலது என்று சொன்னால் அறிவில்லாத சடப்பொருள். ஆகையால் அது சிவத்தை அறிந்து அனுபவிப்பதில்லை. எனவே இப்ப சத்தும் அசத்தும் ஒன்றை ஒன்று அறிவதே கிடையாது. அசத்து சத்தை அறிய வேண்டியதில்லை, அசத்து சத்தை அறியாதது என்ன அறிவில்லை. சத்து அசத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? எனவே அப்ப சத்து அசத்து என்ற ரெண்டு பொருள் இருக்கிறத, இந்த ரெண்டையும் அனுபவிப்பது யார் என்ற ஒரு வினா வரும். அப்பொழுது இரு திறன் அறிவுள்ளது. என்ன ஆசிரியருடைய நுட்பமான கருத்து சிந்தனை பாருங்க. இரு திறன் அறிவுள்ளது. என்ன திறன்? ஒன்று சத்து, இன்னொன்று அசத்து. இந்த அசத்து பொருளோடு சேர்ந்து ஐக்கியமாயி அசத்து பொருளையும், சத்து பொருளோடு சேர்ந்து ஐக்கியமாகி சத்து பொருளாய் இரண்டையும் அனுபவிப்பது, அறியும் அறிவுடையது ஆன்மா. அதனால் அதே சமயத்தில் ஆன்மா இரண்டல, சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. அப்ப சத்தும் இல்லை அசத்தும் இல்லை என்று சொன்னால் ரெண்டை அனுபவிப்பதால சத்தோடு சேர்ந்து சத்தையும் அசத்தோடு சேர்ந்து அசத்தையும் அனுபவிப்பதால சத சத்து என்று இந்த ஆன்மாவிற்கு பெயர் வந்தது என்று அருமையா நமக்கு காட்டினார். எனவே சத்து எதிர் யாவையும் சூனியம். சூனியம்னா எந்த பொருளும் இல்லாத பாழ் என்று ஆகிவிடும். ஆக சிவசத்தாம் என்று 6ஆம் நூற்பாவில காட்டினார். சிவசத்தாம் என்று அந்த சிவசத்தாகிய இறைவனின் முன்னிலையில் அசத்தாகிய நிலையில்லாத பொருள் அனைத்தும் பாழ் என்று இந்த நூற்பாவில ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். அப்ப சத்து அசத்து இந்த ரெண்டு எது என்பதை 6ஆம் நூற்பாவிலேயே படித்தோம். 96வது பக்கம். இப்ப 110வது பக்கம் பார்த்தால் அந்த பத்தியில கீழே பாருங்க, நிலையுடைய பொருளாகிய சத்தையும் நிலையில்லாத பொருளாகிய அசத்தையும் அறியும் உரிமை உயிருக்கு உண்டு. நிலையுடைய பொருளாகிய சத்தையும், வாய்ப்பு இருக்குமானா அதை மட்டும் அடிக்கோடு போடுங்க. நிலையுடைய பொருளாகிய சத்தையும் நிலையில்லாத பொருளாகிய அசத்தையும். சத்து எது? நிலையுடைய பொருள், அழியாதது. அசத்து எது? நிலையில்லாத பொருள், அழியக்கூடியது. இந்த ரெண்டையும் அறியக்கூடிய உரிமை உயிருக்கு உண்டு. அதனால் உயிரை சதசத்து என்று கூறுவது நம்முடைய சித்தாந்த மரபு. இதிலே இந்த நூற்பாவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி 3 முக்கியமான செய்தி. ஒன்று, சத்தின் இடத்தில் அசத்து பிரகாசியாது. ஆக சத்தினிடத்திலே அசத்து பிரகாசியாது. இது ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, அசத்துக்கு அறிவில்லை. இது 2வது கூறு. இனி 3வது கூறு,
இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா. இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா. இந்த 3 செய்தியைத்தான் இந்த நூற்பாவில புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் காட்டுகிறார். அதுல முதல் பகுதி, சத்தினிடத்தில் அசத்து பிரகாசியாது. சத்து நிலையுடைய பொருளாகிய இறைவன், அழியாத இறைவன். அப்போ சத்தாகிய சிவத்தின் அசத்தாகிய பாசம் விளங்கி தோன்றார். அத நூற்பாவில யாவையும் சூனியம் என்று காட்டுகிறார். இப்ப நூற்பாவில சூனியம் என்று வருகிற சொல்தான் மேற்கொள்ள பிரகாசியாது என்று காட்டுகிறார். மேற்கொள்ள பிரகாசியாதுன்னு சொன்னது இருக்குது பாருங்க. ஆமா, பிரகாசியாது என்று ஒரு சொல் வருது பாருங்க மேற்கொள்ள. அது நூற்பாவில் சூனியம் என்று குறிக்கப்படுகிறது. சரி, இப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள், நமக்கு அறிவுறுத்துவதற்காக ஆசிரியர் எடுத்துக்கொண்ட பொருள், மேற்கொள்ளப்பட்ட பொருள், சத்தாகிய சிவத்தின் முன் அசத்தாகிய பாசம் விளங்கி தோன்றார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஏது சொன்னார்கள்? மெய்யினிடத்தில் பொய் அப்பிரகாசமாக நிற்றலாம். இயற்கை அறிவு முன் பொய்யறிவாகிய செயற்கை அறிவு விளங்கி தோன்றாது. ஆக மெய் என்பது உண்மை அறிவு, மெய்யறிவு. பொய்யறிவு என்பது கருவிகளோடு கூடி இயற்கைக்கு மாறாக செயற்கை அறிவு. செயற்கை அறிவு மாறும் தன்மையுடைய. அதனாலதான் சிவபுராணத்துல பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருடி மெஞ்ஞானமாகி விளக்கு பத்த வையாதிரை என்று சிவபுராணத்துல உயிராகிய நமக்கு இருக்கக்கூடிய நிலையற்ற அழியக்கூடிய பொய்யாயின எல்லாம் என்னுடைய அறிவை விட்டு போய் அகல வேண்டும். அதற்காக இறைவன் உருவாக வருவார். அது 8ஆம் நூற்பாவில வந்து அருளி. சிவபுராணத்துல வந்து அருளி என்பது 8ஆம் நூற்பாவில் அவன் எப்படி வருகிறான் காட்டுகிறார். அவன் உண்மை ஞானமாக மிளிர்கின்ற மெய்ச்சுடர் என்று மாணிக்க வாசகர் காட்டியதை பார்க்கிறோம். இதுல ஒரு வெண்பா அருமையா காட்டுகிறார். ரொம்ப நல்ல பாட்டு. அந்நியம் இல்லாமை ஆரற்கு ஒன்று உணர்வுகின்றான். அந்நியமிலான் அசத்தை காண்புவனேல் அந்நியமா காணான். அவன் முன் கதிர்முன் இருள் போல மானா அசத்து. ரொம்ப எளிமையான உதாரணம். அதாவது சத்தினிடத்தில் அசத்து பிரகாசியாது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. மேற்கொள்ளப்பட்ட பொருள், சூரிய ஒளி தோன்றினால் இருள் நிற்காது. இதுதான் இந்த நூற்பாவின் மூலமா முதல் தொடர்ல அறிந்து கொள்ள வேண்டியது. அந்நியம் இல்லாமை பசுபாசங்கள் இருக்கின்றனவே, அவை வேற்றுமை இல்லாமல் அடங்கி இருக்கிறது. அப்ப இந்த உலகம் இறைவனுடைய திருமேனியாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அந்த உலகத்தில் இருக்கிற பொருள் வேற்றுமை இல்லாமல் அதனோடு அடங்கி நிற்கிறது. அந்நியம் இல்லாமை அறற்கு உணர்வு ஒன்றும் என்றார் முதல்வன். இந்த உலகப் பொருள்களை இது தனித்தனியாக இது இது என்று சுற்றி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒரு 50 ஏக்கரா காடு இருக்குது. தென்னந்தோப்பு ஒரு 5 ஏக்கரா, பாக்கு தோப்பு 5 ஏக்கரா, பாலத்தோப்பு 5 ஏக்கரா, மஞ்சள் 5 ஏக்கரா, மக்காச்சோளம் 5 ஏக்கரா,
இப்படி 5 ஏக்கரா அந்தந்த பகுதியில் இருக்கிறது. ஒருவருக்கு மட்டும் உரிமை என்றால் இந்த 5 ஏக்கரா எனக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஒருவருக்கு மட்டும் என்று சொன்னால் இந்த 5 ஏக்கரா எனக்கு என்று அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா எல்லாம் ஒருத்தருதுன்னா ஆக எல்லாம் அவருதாங்கிறப்ப என்ன சொல்லுவோம்? இவையெல்லாம் நம்மளுதுன்னு சொல்லுவோம். அது போல உலகம் முழுவதும் இறைவனுடைய. எனவே அதை ஒன்றொன்றா நாம பார்க்க வேண்டியதில்லை. எனவே ஆரற்கு உணர்வின்றான். இப்ப முதல்வனுக்கு வேறாக சுட்டி அறியக்கூடிய பொருள் ஆக அந்நியம் இல்லாமையில் இனி மேலும் இன்னொரு கருத்தை காட்டுகிறார். அறற்கு ஒன்று உணர்வின்றான். அறற்கு ஒன்று உணர்வின்றான். எனவே அரணாகிய இறைவனுக்கு உணர்கின்றான். அப்போ ஒன்னொன்னா பார்க்க வேண்டிய சூழல் அதற்கு கிடையாது. எனவே அந்நியம் இல்லாமையின் பசுபாசங்களோடு வேற்றுமை இல்லாத அந்த இறைவன் ஒன்றொன்றாக சுட்டி அறியக்கூடியது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் பாசங்களோடு வேற்றுமை இல்லாத இறைவன் அந்நியம் இலான். அடுத்து அசத்தை காண்குவானேல், அசத்தாகிய பொருள்களை அவன் காண்குவானேல், அசத்து பொருள்களை அவன் காணுகிற பொழுது அந்நியமா காணான். அவன் எப்படி அறிகிறானோ அப்படி அறிவானை அறியாமல் வேறாக காண மாட்டான். ஆமா, அந்நியமாக காணான். அதுக்கு மேற்கோள் சொன்னார் பாருங்க, அத ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னார். அந்த மேற்கோள்ல அதாவது கதிர் முன் இருள் போல, சூரியன் முன் இருள் என்னாகும்? விளங்கி நில்லாமல் அந்த இருள் இருக்கும், ஆனா அடங்கி தோன்றும். ஒரு இடத்துல இருட்டு இருக்கிறது, அந்த இருட்டு ஒளி வந்தால் எங்கேயும் போகாது, அங்கேயேதான் இருக்கும். சிந்திச்சு பாருங்க. இருள் வந்த இப்ப நாம யாராவது வந்தா எதிர்த்து வெளியில போயிடுறேன், மறுபடி வந்து கோர்றேன், அப்படி இருட்டு எங்காவது போகுதா? என்ன, கிடையாது. இருட்டு அங்கேயே இருக்கும். சூரிய ஒளி வந்த உடனே இருட்டினுடைய ஒளி சூரிய ஒளியில் அடங்கி இருக்கும். கதிர்முன் இருள் போல் மானா அசத்து. அந்த அசத்து மாட்சிமை இல்லாதது, நன்மை இல்லாத இந்த உலகப் பொருள்கள் அவன் முன் இன்மையினர். சுவாமி முன்னால, அது முதன்வன் முன்னால விளங்கி தோன்றாது. மானா அசத்து. மானாத என்பது வியாபக உணர்வுக்கு புலனாகாது என்று அளவுபட காட்டுகிறார் ஆசிரியர். இது முதல் மேற்கோளை நம்ம விளங்கிக் கொண்டோம். ஆக உலகம் இறைவனின் வேறாக நிற்காது. இதுதான் இந்த வெண்பாவுடைய கருத்து. உலகம் 112வது பக்கம் இருக்கிற பத்தியில பாத்தீங்கன்னா, உலகம் இறைவனின் வேறாக நிற்காது. ஆமா, கீழே இருந்து இந்த 2ஆம் கீழே இருந்து 1, 2, 3, 4, 5, 6வது வரி பாருங்க. அதுக்கு மேல இறைவன் உலகம் அவனின், அது மேல் வரி, உலகம் அவனின் வேறாக, உலகம் அவனின் வேறாக நிற்பது. அதுக்கு மேல உலகம் அவனின் வேறாகாது நிற்கும்.
அவை இறைவன் அதனோடு கலந்திருக்கிறான். இந்த வெண்பாவுடைய கருத்து உலகம் இறைவனின் வேறாகாது. இறைவன் நிலையில்லாத பொருளாகிய உலகத்தை அறிய வேண்டிய நிலை உண்டானால் அவன் உடனாக நின்று அனைத்தையும் ஒருங்கே பார்ப்பானே தவிர தனித்தனியாக பார்க்க வேண்டியது இல்லை என்று நமக்கு இந்த வெண்பா மூலம் அறிவுறுத்துகிறார். இரண்டாம் கூறு, நீ அசத்தினுக்கு உணர்கின்ற. ரொம்ப எளிமையானதுதான். அசத்தாகிய கருவிகளுக்கு அறிவில்லை. நம்ம கை, நம்ம காலு, நம்ம உடம்பு, அதுக்கெல்லாம் என்ன இல்லை? அறிவில்லை. ஆனால் அவையெல்லாம் சிவத்தை என்ன செய்யாது? அறியாது. அதுக்கு ஏது காட்டினார்? அவைதான் நிரூபிக்கின்றான். கருவிகளுக்கு அறிவுள்ளது போல தோன்றும், ஆனால் காரண முறையில ஆராய்ந்து பார்ப்போமே, ஆனால் அதற்கு காரண காரிய முறையில் ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு அறிவில்லை என்பது புலனாகும், நாமே உணர்ந்து கொள்ளலாம் என்று ரொம்ப அருமையா காட்டுகிறார். எனவே இந்த கீழ நிலையில கீழ்ப்பகுதியில நல்ல செய்தியை காட்டியிருக்கிறார். பொது நிலையில காணுகிற பொழுது மெய், வாய், கண் முதலிய அறிகருவிகளுக்கு அறிவிருப்பது போல தோன்றும், ஆனால் நன்றாக ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் அந்த கருவிகளுக்கு அறிவில்லை என்பது தெரியும். புலன்களின் சுவைகளை கருவிகள் உணரும், உயிர் வழியே அவை அதுபோல அறிகிறது. நாக்கு இருக்கிறது, சுவை அடிக்கிறது. உயிர் போனதுக்கு அப்புறம் நாக்குல ஒரு மிளகாய் வச்சுன்னா காரம் அடிக்குமா? அப்ப உயிர் வழியாக, உயிர் புலன்களின் வழியாக சுவை அறிகிறது. எனவே கருவிகளின் வழியே உயிருக்கு ஏற்படும் ஞானத்தை பாச ஞானம் என்று கூறுவார்கள். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 9ஆம் நூற்றாண்டுல ஊனக்கண் பாசம் உணராய் என்று வரப்போகிறது. அப்ப அந்த பாசம் என்ற சொல்லுக்கு பாச ஞானம்னு பேர். அறிவை 3ஆக பிரித்தார்கள். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். பாசஞானம் என்பது எது? கருவிகளின் வழியே உயிருக்கு வரக்கூடிய அறிவு. அந்த அறிவு பாசஞானம். குறைகள் இருக்குது பாருங்க. 1, 2, 3வது வரி அண்டர்லைன் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது. பாசஞானம்னா உடனே குழம்பிடக்கூடாது. கருவிகள், கண் அறிகருவிகள், தொழிற்கருவிகள், அந்த கரணங்களின் வழியாக அறியக்கூடிய அந்த அறிவு இருக்கிறதே, அது பாசஞானம். கருவிகளின் வழியாக உயிருக்கு ஏற்படும் அந்த அறிவு என்று ரொம்ப அருமையா காட்டினார். எனவே கண் பார்த்தது, சித்தம் சிந்தித்தது, மனம் பற்றியது என்றெல்லாம் சொல்லுகிற முறை இருக்கிறது. அது உயிரினுடைய செயல்பாட்டை கருவிகளின் செயல்பாடாக கூறுகிற முறை. கருவிகளுக்கு எந்த விதத்திலேயும் அறிவில்லை என்று காட்டினார். இந்த பகுதி ரொம்ப நல்ல பகுதியாக காட்டியிருக்கிறார். இதற்கு ஒரு அருமையான வெண்பா காட்டினார். ரொம்ப உயர்ந்த பாட்டுங்க இந்த 41வது பாட்டு. வெண்பாவில 41 ரொம்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு இந்த வெண்பா படிக்கிற போது சொல்றேன் பாருங்க. பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு மற்ற அணைந்த பேய்த்தேர் அசத்தாகும். பேய்த்தேர் என்பது காணல் நீர் பேர். பேய்த்தேர் என்பது என்ன பொருள்? காணல் நீர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரம் பேய்த்தேர்னா மயங்கிடுவோம். இந்த பதவுரைக்கு கீழே போங்க. 1, 2, 3வது வரி பாருங்க. பதவுரையில கீழே கரண் காமிப்பா. கீழே போங்க, கடைசி பகுதி போங்க. 1, 2, 3வது வரி பாருங்க. பேய்த்தேர் காணல் நீர். இது தெரியல, ஞாபகம் எழுதி வச்சுங்க. உரையாசிரியர் பேய்த்தர் என்பதற்கு காணல் நீர். காணல் நீர்னா என்ன? நீங்க வெயில்ல போனீங்கன்னா பாதையில அங்க நீர் இருக்கிற மாதிரி தோணும், ஆனா அங்க நீர் கிடையாது. அதுக்குதான் காணல் நீர் பேர். பேய்த்தேர் காணல் நீர், பாலை நிலத்துல காணப்படக்கூடிய அந்த நீர். அத நீர் என்று கருதி வரும் பேதைக்கு, அந்த நீரை குடிக்க வருவனுக்கு
வந்து பார்த்தால் அணைந்தது பேய்த்தேர். அங்க என்னன்னு தெரியும்? அடடா, அது நீராய் இருக்குது, ஆனா அது நீர் இல்ல, நீர் மாறி தெரிஞ்சது, காணாம போச்சு. அசத்தாகும் வெற்றிமையின். அப்போ வெற்றிமை என்றால் நீர் என்று வருபவனுக்கு நீராகாமல் பொய்யாகிறது. நீராகாத வெற்றிமையை போல், நீராகாத வெற்றியை போல், அது தண்ணியா இருக்காது, பொய்யா போய்விடும். அதை போல வெற்றிமையின் வாய்த்ததனை. இது ரொம்ப நல்ல தொடர். ஆமா, நல்ல கலர்ல அதை அண்டர்லைன் பண்ணுங்க. வாய்த்து நல்ல ஆசிரியருடைய அருளுரை கிடைக்க பெற்றால், இதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய உண்மைங்க. வாய்த்து நல்ல ஆசிரியருடைய அருளுரை கிடைக்குமே ஆனால் அந்த நல்லாசிரியர் வழி அதை கண்டு உணர்வார் இல்வழியின். அந்த ஆராய்ந்து அறிகிற பொழுது காணல் நீராக தோன்றிய அந்த நீர் சென்ற பொழுது இல்லாததை போல அசத்து இன்மை காணும். அது அறிவுள்ளதாக மதிக்கும் சத்தாகிய தன்மையே நீ பார்க்கலாம். கண்டு உணர்வார், அதை நல்லா சொல்லுங்க. அதாவது நல்லாசிரியருடைய அருளுரை கிடைக்க பெற்று அதை அறிந்து உள்ளவாறு அறிபவர்களுக்கு இல்லது எனக்கான் அந்த அசத்து அறிவில்லாததாகும் என்று அறிவாயாக. இல்லது எனக்கான், இல்லது எனக்கான். சத்து அசத்து இன்மை, அசத்து இல்லாத தன்மை. சத்தாம் தன்மை, அசத்தாக இருக்கிற பொருள் காணல் நீர் பக்கத்துல போனா நீர் இல்லாமல் தோன்றுகிறது. அதை போல நல்லாசிரியருடைய அறிவுரை கிடைக்கப்பெறாதவர்களுக்கு உலகம் சத்துப்பொருளாக தோன்றும். அருளுரை கிடைக்க பெற்றவர்களுக்கு உலகம் அசத்து என்று தோன்றும். இந்த பகுதியிலேயே போதத்துல இந்த வாய்ப்பு என்ற சொல் ஞாபகம். நமக்கு நல்லாசிரியர் கிடைக்கிற பொழுதுதான் அசத்து பொருள் அசத்தாகவும் சத்து பொருள் சத்தாகவும் காண முடியும். நல்லாசிரியருடைய அறிவுரை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அசத்து சத்தாகவும் சத்து அசத்தாகவும் தோன்றும். இத மயக்க அறிவோடு பேர். இந்த வெள்ளாவில் 2ஆம் கூறுல ரொம்ப அருமையா காட்டினார் மெய்கண்ட சிவம். இனி 3ஆம் கூறு. இரு திறன் அறிவுள்ளதை இரண்டலா ஆன்மா. அதாவது இந்த உயிர் இருக்கிறதே அசத்தோடு சேருகிற பொழுது அசத்தாகவும் சத்தோடு சேருகிற பொழுது சத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் உடையது இந்த ஆன்மா. சத்தோடு சேர்ந்து சத்தாக இருந்து அறியும், அசத்தோடு சேர்ந்து அசத்தாக நின்று அறியும். ஆனால் இது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. அப்ப இந்த ஆன்மாவுக்கு என்ன பெயர்? சத சத்து. சதசத்துன்னா சத்தோட சேர்ந்து அறியும், அசத்தோட சேர்ந்து அறியும். அதனால சதசத்து, அதாவது சார்ந்ததன் வண்ணம் ஆகின்ற நிலை என்பதை காட்டினார். ரொம்ப அருமையானது. அதாவது உரையாசிரியர் இந்த மேற்கோளுக்கு பொருள் கூறுகிற போது மேற்கோள் காட்டுகிறார். அதாவது சூரியனுடைய ஒளி உலகப் பொருள்கள் மேல படுகிறது. சூரியன் உலகப் பொருளை காண்பதில்லை, உலகப் பொருள்கள் சூரியனை காண்பதில்லை. சூரியனுடைய ஒளி ஒரு பொருள் மேல படுகிறது. அப்ப சூரியனும் உலகப் பொருளை பார்ப்பதில்லை, உலகப் பொருளும் சூரியனை பார்ப்பதில்லை. இந்த ரெண்டையும் காண்பது கண். சூரியனை பார்க்கிறது, உலகப் பொருளை பார்க்கிறது. இந்த டேபிள் உலகப் பொருள், இது சூரியனை பார்க்குதா? இல்ல. சூரியன் ஒளி டேபிள் மேல படுது, சூரியனை பார்க்கறது இல்லை. உலகம் முழுவதும் ஒரே வகையில ஒளி பரப்புகிறது. அதுபோல ஆன்மா சூரியனையும் பார்க்கும்,
உலகப் பொருளையும் பார்க்கும் ஆன்மா இரண்டையும் அறியும். இந்த பொழிப்புரைக்கு இரண்டினையும் அறிவதாய் உபதேசியாய் நின்ற அந்த அறிவு இரண்டன்பாலும் உளதாய், அதுவே அந்த ஆன்மா என்று காட்டுகிறார். அப்ப சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய உலகத்தையும் அறியும் தன்மையுடையது ஆன்மா. அப்படி அறிகிற பொழுது தானே அறியாமல் அறிவிக்க அறியும் தன்மையுடையது. அப்ப ரெண்ட விளங்கிக்கணுமா? ஒன்றே சத்தாகிய சிவத்தோடு சேர்ந்து சிவத்தை அறியும், அசத்தாகிய உலகத்தோடு சேர்ந்து உலகத்தை அறியும். அப்படி அறிகிற பொழுது தானே அறியாதே, ஆன்மாவே அறியாதே, அறிவிக்க அறியும் தன்மை உடையது. இது ரொம்ப முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணுங்க. அறிவிக்க அறியும் தன்மை உடையது. இப்ப சத்து அசத்து இந்த இரண்டிலும் அது அதுவாய், அது அதுவாய், சத்தோடு சேர்ந்து சத்தாக, அசத்தோடு சேர்ந்து அசத்தாக, அதுவதுவாய் நின்று அழுந்தி நிலை பெற்ற அனுபவ அறிவை உடையது ஆன்மா. அது அருமையா முனிவர் பிரித்தார். இரண்டையும் அறிவதாக நின்றது ஆன்மா, உபதேசியாக நின்றது அதுவே ஆன்மா, அறிவிக்க அறியும் தன்மை உடையது, இரண்டன்பாலும் அறிவுள்ளதாக உள்ளது ஆன்மா என்று அதை பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார்கள். இந்த இருதிறன் என்பது, இருதிறன் அறிவு என்பது ஒரு தொகை சொல். என்னென்ன? மூன்று பொருளை காட்டுகிறது. அப்படி மூன்று பொருள்ல மயங்கி இருப்பதால், மூன்று பொருள்ல மயங்கி இருப்பது ஆன்மா. அந்த முறையில இருதிறன் என்பது ஒரு தொகை சொல்லாக ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இரு திறனையும் அறியக்கூடிய அறிவு இரண்டாம் வேற்றுமை தொகை பொருள்ல வந்தது. இரண்டையும் அறிவென்றும் இருதிறனால் விளங்கிய அறிவென்றும், மூன்றாம் வேற்றுமை தொகை பொருளை பற்றி உபதேசியாக எனவும், இரு திறனில் உள்ள அறிவென்று சொன்னதால் ஏழாம் வேற்றுமை தொகை பொருள் பற்றியும் இரண்டன்பாலும் உள்ளதாகவும் என்று கூறினார் என்று ஒரு இலக்கண சிறப்பு உரையை சிவஞான முனிவர் நமக்கு காட்டுவார். ஆக நிலையில்லாத பொருளாகிய அசத்து நிலையுடைய பொருளாகிய சத்தையும், நிலையுடைய பொருளாகிய சத்து நிலையில்லாத பொருளாகிய அசத்தையும் அறியாமல் அறியாது அந்த இரண்டையும் அறியும் பொருள்தான் எது என்ற ஒரு கேள்வி வரும். அந்த வினாவிற்கு தடைக்கு பதில் கூறுகிற முறையில மூன்றாம் கூரை ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இந்த கீழ பகுதி ரொம்ப நல்ல பகுதி. சத்து அசத்து ஆகிய இரு பொருளையும் அறிவதாயும், இரண்டாவது இரு பொருள்களால் அறிவதாயும், மூணாவது அந்த இரு பொருள்களிடத்திலே அதுவதுவாய் இந்த அறிவதாகவும் உள்ள பொருள் உயிர். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சீங்கன்னா இந்த 4 வரியை வைக்கலாம். ஒண்ணு இரு பொருளையும் அறிவது, இரு பொருளால் அறிவது, அதுவதுவாய் அறிவது. இரு பொருளையும் அறிவது, இரு பொருள்களால் அறிவது, அதுவதுவாய் அறிவது. எது? ஆன்மா, உயிர் என்று இந்த பகுதியில காட்டியிருக்கிறார். எனவே இப்பொழுது இந்த மூன்றாம் கூறுல 7ஆம் நூற்பாவுல சாதனைகள்ல உயிர் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி எது என்று சொன்னால், பதி பசு பாசம் இப்படி 3 பொருள்கள் இருக்கின்றன. இந்த 3 பொருள்களில் பசுவாகிய உயிர் ஒன்றே பதியையும் அறியும், பாசத்தையும் அறியும் தன்மைக்குரியது. எனவே பதியையும் பாசத்தையும் அறியக்கூடிய
பசு பாசத்தை நீக்கி பதியை அடைய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். பாசத்தை நீக்கி பதியை அடையும் முயற்சியை உயிர் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஜென்மத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும். பாசத்தை நீக்கி பதியை அடைய முயற்சியை உயிர் மேற்கொள்ள வேண்டும் என்று அருமையாக காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில 3 வெண்பாக்கள் அருமையா காட்டியிருக்கிறார். அரு உருவம் தான் அறிதல், ஆயிழையாய் அம்மா அருவுருவம் அன்றாகும், உண்மை அருவுருவாய் தோன்றி உடன் நில்லாது தோன்றாது நில்லாது, தோன்றல் மலர் மனம் போல் கொக்குள்ளார். இந்த ஆன்மா ஆராய்ந்து அறியக்கூடியது. அதனால் ஆயிழை ஆன்மான் நுண்ணிதான நூல்களை ஆராய்வதற்குரியது உயிர். அந்த உயிர்தான் அருவுருவம் தான் அறிதல், முன்பொருளாகிய சத்து பருப்பொருளாகிய அசத்து. அரு உருவம், அருன்னா முன்பொருளாக இருக்கிற கண்ணுக்கு புலனாக அருவம், உருவம் என்பது கண்ணுக்கு புறலாகக்கூடிய பருப்பொருள். இந்த ரெண்டும் முன்பொருளாக இருக்கிற சத்து, பருப்பொருளாக இருக்கிற அசத்து, இந்த ரெண்டையும் தான் அறிதல். எது? ஆயிழையான ஆன்மா. ஆயிழை ஆராய்தல், அந்த நுண்ணிய பொருள்களை ஆராயக்கூடிய ஆன்மாவானது சத்தாகிய அருவத்தையும் அசத்தாகிய உருவத்தையும் இரண்டையும் அறியும். அப்படி அறிவதால் அருவுருவம் அன்றாகும். அந்த உயிர் அருவும் இல்லை உருவும் இல்லை. அருவம் என்பது சத்து, உருவம் என்பது அசத்து, ரெண்டும் ஆகாது. அந்த அவற்றின் பேராகும். அருவுருவம் அன்றாகும். சரி, அந்த இரண்டையும் அறியும் உயிர் தன்னை அறியுமோ அறியாதோ என்று சொன்னால், அறியும் என்றால் தன்னோடு சேர்த்து 3ஆக கூற வேண்டும். அறியாது என்றால் அறியப்படாத பொருள் சூனியம் என்றாகிவிடும். அப்ப எது உண்மை? அந்த உயிரினுடைய உண்மைத்தன்மை அருவுருவாய் தோன்றி, அதாவது சத்து அசத்துக்களை போல, சத்து அரு அசத்து உரு போல விளங்கி தோன்றி உடன் இல்லாமல் தனிப்பொருள் நில்லாது, அது விளங்காமல் சூன்யமாக அறியப்படாமல் மலர் மனம் போல், மலரிடத்திலே மனம் பிரிந்து வேறாக தோன்றாததை போல, மலரிடத்திலே மனம் அடங்கி இருப்பதை போல சத்திடத்திலும் அசத்திடத்திலும் ஆன்மா அடங்கி இருக்கும் என்று காட்டினார். ரொம்ப நல்ல பகுதி. 2வது எடுத்துக்காட்டு வெண்பா. மயக்கமது உற்றும் மருந்தில் தெளிந்தும் பெயர்த்து உணர் நீ சத்து ஆகாய், பேச்சில் அசத்தும் அலை, நீ அறிந்து செய்வனைகள் நீ என்று வேறு, அசத்துதான் அறிந்து உய்யாமைதான். ஆக மயக்கமது உற்றும், அறிவை விளக்குவதற்கு வேண்டிய கருவிகள் இல்லாத பொழுது அறிய மாட்டாத மயக்கம். கண்ணாடி இல்லைன்னா கண்ணு தெரியாது, கண் இல்லைன்னா தெரியாது. அப்போ கருவிகள் இந்த பொருளை விளக்குகின்றன. அடுத்து மருந்தில் தெளிந்தும், அதாவது உணவால பசி நீங்குவதைப் போல மயக்கத்தை தீர்க்கக்கூடிய மாயா கருவிகள் உனக்கு சேர்ந்த பொழுது கொஞ்சம் மயக்கம் நீங்குகிறது. அப்படி பார்த்தால் பெயர்த்து உணர் நீ, இப்படி மாறி மாறி அறிந்து வருகிற நீ பேசில் சத்தாகாய். நல்லா ஆராய்ந்து சொல்லுவோமே, ஆனால் சிவமாகிய சத்துப்பொருள் ஆக மாட்டாய் என்றால் அசத்தாவாயா? நீ அறிந்து செய்வினைகள் நீயன்றி முன்பே நீ அறிந்து செய்த வினையின் பயன்களை அறிவுடைய நீயே நுகர்ந்து நிற்கின்றாய். அது உன்னை தவிர வேறாக இருக்கிற அசத்தாகிய பாசம் வினைப்பயன்களை அனுபவிக்காது. எனவே நீ அசத்து மறை அசத்து பொருள் ஆக மாட்டாய். வேறு துணையுள்ள பொழுது அறிந்தும் துணையில்லாத பொழுது அறியாமலும் உள்ள நீ சத்தும் அசத்தும் ஆகாமல் வேறாக இருக்கிறாய். ரொம்ப நல்ல பகுதி. 2வது வெண்பா. 3வது வெண்பா. மெஞ்ஞானம் தன்னில் விளையாது அசத்தாதல், அஞ்ஞானம் உள்ள மனிதர்கள் மெஞ்ஞானம் தானே அன்றே, தன் கடல் நீர் உப்பு போல்
தான் ஏய் உளம் உழவாத்தான். அஞ்ஞானம் நல்ல சொல். 2வது வரியில பாருங்க. ஆமா, மயக்கமாகி அறியாமை. அஞ்ஞானம் அசத்து ஆதல், அது அறிவில்லாதது. மெஞ்ஞானம் தன்னில் விளையாது. ஒரே தன்மையாக இருக்கக்கூடிய மெய்யறிவு எனப்படும் சிவத்தின் முன் சூரியன் முன் இருள் போல அஞ்ஞானம் அதுல விளையாது. எது? மெஞ்ஞானம் தன்னில் அஞ்ஞானம் விளையாது. அது சூரியன் இருள் போல. மெஞ்ஞானம் தானே உள. அன்றோ அந்த மெய்ப்பொருளாகிய சிவம் என்றும் உள்ளதோ. தான் ஏய் உளம் ஆன்மா, தான் தோன்றுவதற்கு உரிமையுடைய உயிர்கள் உள்ளன. எனவே உள்ள மனிதர் அந்த உயிர்கள் மட்டும் பாசம் பற்றி நிற்பதால் அது தன் கடல் நீர் உப்பு போல கடலாகிய வெளியை உப்பு பற்றாமல் கடல்ல இருக்கிற நீரை உப்பு பற்றுவதை போல என்று காட்டுகிறார். அப்ப கடல் போன்றது பதி, நீர் போன்றது பசு, உப்பு போன்றது பாசம் என்று ரொம்ப தெளிவுபடுத்துகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். பணிச்சூழல் காரணமாக தொடர்ந்து நாளையும் வகுப்பிருப்பதால் அதை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி ஒரு 10 நிமிடம் முன்னதாகவே இன்றைய வகுப்பை நிறைவு செய்ய உங்கள் அனுமதி வேண்டி நிறைவு செய்கிறேன். சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவு கலந்த வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.